Hello students, welcome back to MAAZTER YouTube channel. இந்த வீடியோல நம்ம 11th standard physicsக்கான important problem தான் பார்க்க போறோம். Mostly public examல example problems தான் compulsoryல கேட்பாங்க. So இந்த வீடியோல நம்ம importantஆன example problems எதெல்லாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1. இந்த யூனிட்ல 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 1.1 இது மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா h = x × tan θ. தென் எக்ஸாம்பிள் 1.3 இது ரேடார் மெத்தட பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா b = 2d/t. தென் எக்ஸாம்பிள் 1.14 இது அப்ளிகேஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ் இத பேஸ் பண்ணி வரக்கூடியது. தென் 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 1.5 இது ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா r = r1 + r2. தென் எக்ஸாம்பிள் 1.11 இது ரவுண்டிங் ஆஃப் ஹெட்டிங் கீழ வரக்கூடியது. இது டேபிள் 1.10 பேஸ் பண்ணி வரக்கூடியது. தென் எக்ஸாம்பிள் 1.13 இது அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ் இத பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா g = m⁻⁻1 l⁻3 and t⁻⁻2 இத யூஸ் பண்ணுவோம். தென் இதுல நான் ரெட் மார்க் வச்சு அண்டர்லைன் பண்ணிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். அதுக்கு மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. தென் யூனிட் 2 இந்த யூனிட்ல 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.41 இது சர்க்குலர் மோஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா θ = ω0 × t plus 1/2 into alpha t². Then 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.2 இது சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் a vector minus b vector = √a² + b² - 2ab cos θ. Then example 2.4 இது வெக்டர் அடிஷன் யூசிங் காம்போனன்ட்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா a vector plus b vector = ax plus bx into I cap plus ay plus by into j cap plus az plus bz into k cap. Then a vector minus b vector = ax minus bx into I cap plus ay minus by into j cap plus az minus bz into k cap. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பேஸ் பண்ணி வரும். Then example 2.7 இது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் இந்த ஹெட்டிங்க பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் a vector dot b vector = a into b. Then theta = cos inverse of a vector dot b vector by ab. Then example 2.9 இது properties of vector product பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா tau vector = r vector into f vector. Then example 2.36 இந்த ப்ராப்ளம் equation of uniformly accelerated motion by calculus method இத பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா b² = u² - 2as. Then example 2.37 இது projection under an angular projection இந்த ஹெட்டிங்க பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா r = u² × sin 2θ/g. Then unit 3 யூனிட் 3ல 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3.2 அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா f = m × a. Then example 3.10 இதுவும் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லாவை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா a vector = f vector by m. Then example 3.24 இது வெஹிக்கிள் ஆன் a leveled circular road அத பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா b <= √μs × rg. Then 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3.6 இது அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா b vector = d × r vector by dt. Then example 3.25 இது பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா b = √rg × tan θ. யூனிட் 4 பார்த்தாச்சுன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் படி ரொம்பவே கம்மியான போர்ஷன். சோ அதுல 3 மார்க் மட்டும் தான் இருக்கு. 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 4.7 ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனெடிக் எனர்ஜி பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ke = p² / 2m. Then example 4.18
இந்த ப்ராப்ளம் யூனிட் ஆஃப் பவர் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு P into T. தென் யூனிட் 5. இதுல 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 5.14 moment of inertia of a uniform rod அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா I equal to m/L into integral of x square into dx. Then 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 5.4 இது center of mass for uniform distribution of mass பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா x equal to integral of x dm by integral of dm. Then example 5.8 இது definition of torque பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா tau vector equal to r vector into f vector. Then example 5.13 இது bending of cyclist in curves அது பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா r equal to v square by tan theta into g. Then example 5.20 இது kinetic energy in rotation அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா k equal to 1/2 into I omega square. Then unit 6. unit 6 பொறுத்த வரைக்கும் 3 மார்க் மட்டும்தான். 3 மார்க் பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 6.7 இது வேரியேஷன் ஆஃப் g with altitude, depth and latitude பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா g dash equal to g into 1 minus 2 into h by re. Then example 6.8 இது வேரியேஷன் ஆஃப் g with depth அந்த ஹெட்டிங் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா g dash equal to g minus omega square into r cos square into lambda. Then example 6.10 இது energy of an orbiting satellite பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா E equal to minus gme into mm by 2rm. Next unit 7. unit 7ல 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 7.2, 7.3 and 7.4 இந்த 3 எக்ஸாம்பிளும் மாடல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பேஸ் பண்ணி வரக்கூடியது. தென் 7.2ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா delta L equal to f by a into L by y. தென் 7.3ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா k equal to p into v by delta v. தென் எக்ஸாம்பிள் 7.4ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா eta r equal to f by a into L by x. Then 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 7.5 இது எலாஸ்டிக் எனர்ஜி பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா stress equal to f by a, then strain equal to stress by y, then energy equal to 1/2 into stress into strain into volume. Then example 7.9 இது viscosity பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா f equal to minus eta into a into dv by dx. Then example 7.11 இந்த ப்ராப்ளம் excess pressure inside a soap bubble பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா delta p equal to p2 minus p1 equal to 4t by r. Next unit 8. இந்த யூனிட்ல 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 8.13 இது first law of thermodynamics பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா delta u equal to q minus w. Then example 8.21 இது ஐசோகோரிக் ப்ராசஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா delta u equal to q equal to msv into delta t. Then 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 8.3 இது பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா and ஐடியல் கேஸ் லா பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா pv equal to nk into t. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா pv equal to n into k into t. Then example 8.7 இது கலோரிமீட்டர் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா tf equal to m1 s1 t1 plus m2 s2 t2 by m1 s1 plus m2 s2. Then example 8.12 இது first law of thermodynamics பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா delta u equal to q minus w. Then example 8.24 இது heat engine பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா eta equal to 1 minus ql by qh. Then example 8.26 இது efficiency of a Carnot engine பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா eta equal to 1 minus tl by th. Then unit 9. unit 9 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் மட்டும்தான். 3 மார்க்ஸ் பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 9.1 இது kinetic interpretations of temperature பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா u equal to 3/2 into mu rt. Then example 9.5 இது application of law of Equi-Partition energy in specific heat of a gas அது பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா cv equal to 3/2 into r. Then example 9.6 இது mean free path பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா lambda equal to 1/√2 into pi into nd square. Then
யூனிட் 10 யூனிட் 10ல 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 10.16 இது எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா 1/2 into m omega square into a square minus x square and 1/2 into m omega square into x square. Then 3 mark பார்த்தாச்சுன்னா எக்ஸாம்பிள் 10.5 and 10.6 இந்த ரெண்டும் பார்த்தாச்சுன்னா டைம் பீரியட், frequency, phase difference and approach in SHM இந்த ஹெட்டிங் பேஸ் பண்ணி வரக்கூடியது. தென் எக்ஸாம்பிள் 10.5ல f equal to 1/t ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தென் எக்ஸாம்பிள் 10.6ல t equal to 1/f ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தென் எக்ஸாம்பிள் 10.9 பார்த்தாச்சுன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா k is equal to k1 k2 by k1 plus k2 nm power minus 1. Then example 10.15 இது எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ke equal to 1/2 into mvx square. Then unit 11 யூனிட் 11ல 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 11.3 இது terms and definition used in wave motion பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா lambda equal to v by f. Then example 11.7 இது velocity of longitudinal waves in an elastic medium பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா b equal to root of y by rho. Then example 11.14 இது graphical representation of the wave பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா k equal to 2 by m radius m power minus 1. Then example 11.15 இது particle velocity and wave velocity பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா lambda equal to v by f. Then example 11.28 இது ரெசோனன்ஸ் ஏர் காலம் apparatus பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா E equal to L2 minus 3L1 by 2. Then 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 11.6 velocity of transverse waves in a stretched strings பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா V equal to root of t by mu. Then example 11.18 இது formation of beats பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா V equal to lambda f. Then example 11.23 இது intensity of sound பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா I directly proportional to 1 by r square. Then example 11.24 இது intensity and loudness of sound பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா delta L equal to 10 into log base 10 into I1 by I0 decibel. Then example 11.26 இது vibrations of air column பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா F equal to V by lambda. Then example 11.29 இது resonance air column apparatus பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா B equal to F of lambda equal to 2F delta L. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம்னு பார்த்துட்டோம். சோ அதுலயும் ரெட் மார்க்ல அண்டர்லைன் பண்ணிருக்க கொஸ்டின்ஸ்க்கு மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.